என்னென்ன இப்போ நாங்கள் வீக்கொட்டால் நாங்கள் சொன்ன எங்களோட சர்வீஸ் இருக்குது. நாங்கள் சேரிட்டியாக செய்கிறோம், எஸ் எ வொக்கேஷனல் ட்ரைனிங் செய்கிறோம். ஸோ எஸ் எ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ரீதியில் நீங்கள் உங்களோட கல்வியை தொடர்றதுக்கு ஏற்பட்ட இந்த இந்த தாக்கம், அதுலேருந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுன்றதுக்காக உங்களோட சின்ன டிஸ்கஷன். ஸோ ஒவ்வொரு ஆளும் உங்களை பற்றியும் உங்களோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் உதவியாக இருக்கும். எஸ் அபி. ஓம் சார், என் பேர் வந்து அபிலாஷினி. நான் வந்து கம்பளையில இருக்கிறேன். ஓகே. இப்ப என்ன சுச்சுவேஷன் இருக்கு, இந்த வெள்ளத்துல வந்து எங்களோட வீடு ஃபுல்லாவே சேதம் அடைஞ்சிருச்சு. அப்ப எங்களுக்கு சாப்பாடு ஹெல்ப் கிடைச்சாலும் எங்களோட ஸ்டடீஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஓகே, உங்களோட வீடு சேதம்னு சொன்னால் இப்போ வீடு அங்கே வீட்டாக்கள சுச்சுவேஷன், அங்கே என்ன நிலைமைன்றதை கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஆஹ் பின்ன நாங்க இப்ப வீடு ஃபுல்லாவே இல்லாதனால நாங்க இப்ப எங்க ரிலேஷன் வீட்ல தான் தங்கி இருக்கோம் சார். ஆஹ் இப்ப வீடு வந்து செய்யறதுக்கு கவர்மெண்டால ஹெல்ப் பண்ணின்னு சொன்னாங்க. ஒன்னும் ஒன்னும் நடக்கல. சாப்பாடெல்லாம் கோயில்ல அப்படிலாம் தாராங்க சார். மத்தபடி தான் பிரச்சனை. நீங்கள் இப்போ ரிலேட்டிவ் ஹோமில் இருக்கிறீங்க இப்போ? ஓ சார், அக்கா வீட்ல இருக்கேன். ரைட். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இந்த நீங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இங்கே தானே வெர்டிக்கலோ தானே வரணும்? ஓ சார், அங்கதான் படிக்கிறேன். லீவ் வந்தேன் சார், இங்க வெள்ள ஓ. பிரச்சனை தானே. ஓ யா. அதனால இங்க ஊருக்கு வந்தேன். ஓ, 8ஆம் தேதி வரைக்கும் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லி. ஸோ அது ஓ சார். இன்னும் அங்கால ரைட். ஓகே, நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு என்ன இங்கத்தைய சுச்சுவேஷன், உங்களோட நீட்ஸ் என்னன்றதையும் கொஞ்சம் சொன்னீங்க. இப்போ அங்க நீங்கள். வந்தோன்னு சார் ம். படிக்கிறதுக்கு என்ன சார் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா காணும் சார். ஓகே, நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க, என்ன இயர், உங்களுக்கு எவ்வளோ காலம் இன்னும் படிப்பு இருக்குது? நான் வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கிறேன் சார். டான்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கிறேன். இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு சார். ஓகே, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கீங்களா? இல்ல, வெளியே வீடு எடுத்து தங்கியிருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படி வெளியில் தங்குறதுக்கான செலவு எப்படி வருது? ஆஹ் அங்க வாடகை மட்டுமே 4,500 கட்டணும் சார். கரண்ட் பில் எல்லாம் சேர்த்தே தான். ஓகே. அப்போ சாப்பாடு நீங்கள் செலவு வந்து ஓகே, சாப்பாடு. சாப்பாடு செலவு சரியா சொல்ல தெரியல. ஒரு 10 அப்படினுக்கு முடியும் சார். 10 ஓகே, 15 இப்போ முடியும். நீங்கள் இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்திருக்கக்குள்ள ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு அந்த வீட்டுக்கான ரெண்ட் கொடுக்க வேண்டி வருது. ஓ சார், அப்படிதான் கொடுக்குறேன் வீட்டுக்கு. ரைட். சரி. ஓகே. மற்ற மற்றாக்கள் ஒரு மற்றாக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களோட இதுகளை பற்றி, இன்னொரு ஆள் அடுத்த ஆள். குட் ஈவினிங் சார். யா, குட் ஈவினிங். நான் வந்து திருவோணமலையில வெறுகல் பிரதேசத்துல இருந்து கதைக்கிறேன் சார். கல்லடி என்ற கிராமத்துல இருந்து. ஓகே. நான் வந்து ஈஸ்ட் விபுலானந்த அழகிய கற்கரை நிறுவனத்துல இசைத்துறையில கல்வி பயில்றேன். செகண்ட் இயர் செகண்ட் செமிஸ்டர். இன்னும் 2 வருடம் இருக்கு எங்களோட படிப்பு வந்து முடியறதுக்கு. ஓகே. நாங்க வீட்டுல வந்து 3 பொம்பளை பிள்ளைகள் தான். ஆஹ் அக்கா அக்கா வெட்டிங் பண்ணிட்டாங்க. மற்ற தங்கச்சி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க பேராதனை யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. நான் இங்க படிக்கிறேன். ஆஹ் ம். மற்றது வாடகை காசு, அந்த போர்டிங் வெளியில நின்று தான் படிக்கிறோம். வாடகை காசு 5,000 ரூபா அப்படி கொடுப்போம். சாப்பாடு காசு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறோம். அந்த கிழமைக்கு ஒரு மரக்கறி அதெல்லாம் வாங்கி பிரிச்சு அப்படி செய்வோம் சார். ஓகே. கரண்ட் பில் அது வந்து மாச பில் வரும், அதை பிரிச்சு கொடுப்போம். ஓகே. 7 பேருன்னு சொன்னா அந்த வீட்டு அவங்களும் சேர்ந்து சேர்ந்து பிரிச்சு ஓகே. ஒரு வீடை நீங்கள் ஒரு 7 பேர் அப்படி இங்க. சேர்ந்து பண்ணி நிற்கிறீங்க. ஓம் சார். ஓகே, இப்போ இந்த இந்த நடந்த அனர்த்தத்தில் உங்களோட ஏரியா எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினது?
பாதிப்புன்னு சார் வந்து அந்த புயல் வந்து வீடு அந்த அந்த நாங்க இருக்கிறது வந்து அந்த கிச்சன் வந்து ஓலையால செஞ்சது, மற்றது தகரம் அந்த இதுல தான் இருக்கிறோம். ஓகே அந்த புயலால வந்து வீடு அப்படியே இதண்டிட்டு சார். மற்றது அந்த அந்த வயல் காணி மற்றது கச்சான்கள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, அது ஃபுல்லா சேதம்தான். அப்படி ஓகே இருக்கேன் சார். வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போய் பொருள் சேதம் அப்படி. ரைட். ஓகே. மெட்டால் சொல்லுங்களேன், மற்ற 2 பேர். 2 பேர் இருக்கிறீங்களே. அனுஷா. அனுஷா. குட் ஈவினிங் சார். குட் என் ஈவினிங். பேர் வந்து அனுஷா. நான் என்னுடைய ஊர் வந்து மாத்தளையில பிரம்மடுவ அப்படின்ற ஊர். நான் இங்க சிவியாஸ்ல வந்து படிச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ செகண்ட் இயர் செகண்ட் செமி டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிட்டு இருக்கேன் சார். ம். எங்க ஊர்ல வந்து ஃபுல்லா அப்படியே மண் சரிஞ்சு சார். வீடெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. மற்ற மற்ற நிறைய வீடுகள் வந்து அப்படியே ஃபுல்லாவே டேமேஜ் ஆகியிருக்கு சார். இப்போ ஊருக்கு வந்து இப்போ ஒரு இன்னொரு 2 மந்த்ஸுக்கு மாதிரி போகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை சார். ஏன்னா ஃபுல்லாவே அங்க மண் வந்து அப்படியே மூடி இருக்கு சார். ரோட் எதுவுமே இல்லை, தண்ணி கரண்ட் எதுவுமே அங்க இல்லை சார். இப்ப ஓகே. வாடகைக்கு வீடு எடுத்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் சார் இருக்கோம். என்ன சொன்னா எங்களோட அக்காவுக்கு வந்து நடக்க முடியாது சார். ஓகே. அதனால முகாம்ல எங்கேயுமே வந்து தங்க முடியாது சார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. இப்போதைக்கு சித்திக்கு வீட்ல இருந்துட்டு தான் சார் வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து தம்புளையில வேலை செய்றாரு. ம்ஹ்ம். அம்மா வந்து அக்கா பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்போ அப்பா தான் சார் இப்ப எனக்கும் படிக்கிறதுக்கு காசு அனுப்பிட்டு இருந்தாரு. இப்ப நாங்க ஹாஸ்டல்லயும் இல்ல சார். வெளியில தான் வீடு எடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்து இருக்கோம் சார். அப்ப ஓகே. இப்ப படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்குது. ஓகே. இப்ப நீங்க இங்க இங்க தான் நிக்கிறீங்கம்மா. ஊருக்கு போகல தானே? இன்னும் போகல சார். போக முடியாத வீடு சிச்சுவேஷன். பிரச்சனை. ஓ ரைட். சார். ஓகே. 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 ரைட். மெட்டால் சரோஜினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. என் பேர் சரோஜினி சார். நான் நுவரெலியால தலவாக்கல்ன்ற ஒரு இடத்துல இருக்கிறேன் சார். ஓகே. நான் இப்பதான் செகண்ட் இயர் செகண்ட் செமி படிக்கிறேன் சார், டான்ஸ் டிபார்ட்மெண்ட். ம். எனக்கு வந்து அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அக்கா 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சு எனக்கு காசு அனுப்புவாங்க. ம்ஹ்ம். பர்சரி அப்படி எதுவும் வராது சார். வீடும் பின்பக்கம் ஃபுல்லா இடிஞ்சு சார், அந்த வாஷ்ரூமோட ஃபுல்லா மூடிட்டு ஓகே. ரைட். வீட்டுள்ளுக்கு அன்னைக்கு நைட் மாதிரி வீட்டுள்ளுக்கு ஃபுல்லா தண்ணி வந்துட்டு வீட்டுள்ளுக்கு இருக்க முடியல சார். ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு வெளியில ஏதுமா அங்கேயும் ஹாஸ்டல்ல இல்ல சார், வெளியில தான் ரெண்ட் எடுத்து இருக்கேன். அவங்க வீட்டாக்கள் வெளியில ரெண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு bursary அல்லது இந்த மகாபோல கிடைக்கலன்னா என்ன காரணம்? அந்த ஃபார்ம மாத்தி போட்டு விட்டுட்டாங்க சார். ஆஹா. இப்போ இந்த உங்களுக்கு 1 இயரா? ஜிஎஸ் கிட்ட கொடுத்ததுக்கு சிவியாஸ்க்கு போடாம ஈஸ்டர்னுக்கு யூனிக்கு கொடுத்துட்டாங்க சார். ஓகே. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் உடைஞ்சு வருது. இல்ல சார், 2 ரைட். இயர்ஸ் ஆச்சு. இன்னும் இப்ப பர்சரி வரது இல்ல சார். பர்சரி மகாபுல எதுவும் வரது இல்ல. ஐ சி. ஓகே. இது இப்போ யூனிவர்சிட்டி கவரேஜ் இல்ல சார் இங்க பக்கமா தான். ரைட். ஓகேம்மா. பரவாயில்ல. பரவாயில்ல. அப்போ இது இப்போ உங்களோடது வந்து இப்போ இந்த சிவியாஸ் இல்லாமல் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதாவது அங்கே பந்தாரமுல்லா யூனிவர்சிட்டிக்கு போங்க கொடுபட்டுட்டான். ஓம் சார், அங்க சிவியாசால கேட்டப்போ அப்படிதான் சார் சொன்னாங்க, உங்களோட ஃபார்ம் ஈஸ்டர்னுக்கு போயிருச்சு அப்படின்ட்டு. அப்ப மாதிரி எதுவுமே செய்யல சார். இது சம்பந்தம் நீங்கள் ஏதோ ஒரு நடவடிக்கையும் அங்கே அடுத்த கட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலையா? மறுக ஒருக்கா எடுத்தோம் சார். இன்னொரு ஃபார்ம் ஒண்ணு தந்தாங்க. அது இப்ப இந்த ம். முறை தான் ஃபில் பண்ணி போட சொன்னாங்க. ஓகே. ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு அம்மாவோட சப்போர்ட்லாம் நீங்கள் படிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஓம் சார், அம்மாட சப்போர்ட் மட்டும்தான். மற்ற வேறு யார் வீட்டில் இருக்கிறாங்க? அக்கா 2 பேர் இருக்கிறாங்க சார். அவங்க படிச்சுட்டாங்க.
ஓம் சார். அக்கா ஓ, வீட்ல நின்றுட்டாங்க, சின்ன அக்கா. பெரிய அக்கா ரைட். மேரி பண்ணி அவங்க போயிட்டாங்க. சரி, ஓகே, ஓகே. ரைட், தேங்க்யூ உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கும் உங்களோட சுச்சுவேஷனுக்கும். ரைட், நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுறோம். ஏண்டா பிஷாந்த் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார், இப்படி தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றதை. அப்படி வர நேரம் நாங்கள் எங்களோட தெரிஞ்ச சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம். யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள நாங்கள் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வோம். இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் நேரடியாக வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி என்றால் நீங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லை, நாங்கள் இது மாதிரி இப்போ நீங்கள் 4 பேர் மட்டும்தானண்டு இல்லை, உங்களை மாதிரி 40 பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். ஸோ அதால் நாங்கள் மற்றவங்களையும் யோசிச்சு பாருங்கள். அவங்களில் இப்படி உங்களை மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறார்கள் யாரும் இருந்தால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது, என்னதான் இயற்கை என்னதான் நடந்தாலும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்க போகிறது கல்வி. ஒரு சின்ன கதை, நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற கதை தான், பட் நீங்கள் பெரிய ஆக்கள் இருந்தாலும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு மரத்தில் வந்து தேன் தேன் உங்களுக்கு தெரியும், தேன் பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேன் எடுத்துக்கொண்டு தேன் கூட கட்டி கொண்டு வரும். வந்து நல்லா தேன் கூட வந்ததுக்கு பிறகு யாராவது வந்து தேனை கலைச்சிட்டு தேனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிறகு மறுபடியும் அது திருப்பி சேர்த்து கூட கட்டும். அப்போ இதை பார்த்த அந்த குருவி ஒன்று மரத்தில் இருந்தது, அது தேன் பூச்சிட்ட கேட்டுச்சாம், உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா? இப்படி இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பேர் நீங்கள் சேர்ந்து கட்டி அந்த தேனை வச்சிருனையோ ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து அந்த தேனை எல்லாம் இந்த மனுஷன் எடுத்துட்டு போகிறாங்களே, உங்களுக்கு இதில் வருத்தம் இல்லையாண்டு. அப்போ அது தேன்பூச்சி சொல்லிச்சாம், என்னண்டா மனுஷனுக்கு பூவில் இருந்து தேனை எப்படி எடுத்து சேமிக்கணும்னு தெரியாது. அந்த திறமை என்கிட்ட இருக்கும் வரைக்கும் அவங்க எவ்வளவு எடுத்தாலும் நாங்கள் அதை சேர்த்து கொண்டிருப்போம். ஸோ இதுதான் எங்களுக்கு தேவையான கல்வி. அப்போ நீங்கள் கல்வியை கடைசி வரைக்கும் விட்டுறாதுங்க. ஏண்டா என்னதான் பொருள் போனாலும் என்னதான் உடம்பு போனாலும் என்ன போனாலும் கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது கல்வி மட்டும்தான். நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறது, உங்களை ஒரு இதுக்கு பாரத்துக்குரியது இந்த எஜுகேஷன் மட்டும்தான். அவை நீங்கள் கடந்து வந்த பாதை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நாங்களும் அங்கே வந்திருக்கிற மலையத்துக்குள்ள மற்றது உங்களோட பிள்ளைகளோட நிறைய பழகிருக்கிறோம். ஸோ ஓவரால்டாக கடந்து வந்த பாதை எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட 2026 பிளான்லையும் மலையத்தில் பக்கம் நாங்கள் கொஞ்சம் எங்களோட இந்த கரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக செய்யணும்னு ஆசைப்பட்டோம். கிருஷாந்தும் நிறையவே அதுக்கு சப்போர்ட் பண்ணார். நீங்கள் அங்கே வாங்க சார், நாங்கள் நிறைய செய்யணும், அங்கத்திய சுச்சுவேஷனை நிறைய சொன்ன ஒரு ஆள். ஸோ இந்த டைமில் அவரோட இந்த இனிஷியேட்டிவ் நான் பாராட்டுறேன். ஆஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து கொண்டு தன் கம்யூனிட்டி எப்படி யோசிக்கிறாருன்றத. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு சோஷியல் ஒர்க்கரில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணுமன்றதை பார்க்குறோம்.